ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபில இன்னைக்கு பருப்பு பொடி டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குழிக்கரண்டி கடலைப்பருப்பு, இது அப்ராக்சிமேட்டா 100 கிராம். இது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு பாதி வறுப்பட்ட உடனே ஒரு குழிக்கரண்டி உளுத்தம் பருப்பு. இது ஃபுல்லா வறுத்து எடுக்கிற வரைக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல தாங்க இருக்கணும். உளுத்தம் பருப்பு பாதி வறுப்பட்ட உடனே 1.25 குழிக்கரண்டி பாசிப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 7 நீட்ட வரமிளகா, இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பை விட பாசிப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பருப்பை தனித்தனியாக வறுக்க தேவையில்லை. இந்த ஆர்டரில் வறுத்து எடுத்தீங்கன்னா எல்லா பருப்பையும் ஒன்றா வறுத்து எடுத்துடலாம். லாஸ்ட்ல கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு பிளேட்ல மாத்திரலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். அதே கடாயில 1/4 டீஸ்பூன் எண்ணெய், இடிச்சு வச்ச 10 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதனோட ஈரப்பதம் ஃபுல்லா போயிடணுங்க. அப்பதான் இந்த பருப்பு பொடி நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும். பாருங்க, பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இத பருப்புல சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இத நைஸ் ரவா பதத்துல அரைச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பாருங்க, பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.